அஸ்ஸலாமு அலைக்கும். ஹைரன். ஆஹ் தம்யீஸ் தம்யீஸ் இப்போ மூணாம் தரம் சொல்வேன். ஆஹ் இப்போ தம்யீஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். தம்யீஸ் என்று சொன்னால் التمييز اسم يبين المراد من مفرد أو تركيب مبهم قبله ويأتي في أغلب حالاته مذكرا منصوبا. இப்போ தம்யீஸ் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வசனத்தில் காணப்படுகின்ற தெளிவின்மையை அல்லது ஒரு சொல்லில் காணப்படுகின்ற தெளிவின்மையை, மூடலை, மயக்க நிலையை இல்லாமல் செய்கின்ற, அகற்றுகின்ற, தெளிவுபடுத்துகின்ற ஒரு பணியைத்தான் இந்த தம்யீஸ் என்ற சட்டம் செய்யும். அதுக்கு நஹு சட்டம் என்னென்றால் ஃபி அக்லபி ஹாலாத்திஹி யகூனு ஓ யஅதி முஸக்கரன் மன்சூபன். அதான் பாயிண்ட். அப்ப இப்ப தமீதுடைய நஹு சட்டம், அரபு இலக்கண சட்டம் என்னென்றால் முசக்கர், அதாவது முசக்கர் மன்சூப். சரியா? அது பெரும்பாலும் நஸ்பு செய்யப்படும். அது முசக்கர் மனசாவும் இருக்கலாம். நக்கிராவாக நஸ்பு செய்யப்படும். அதை நாங்க இன்னொரு வகையில சொல்றேன்டா நக்கிரா மன்சூப்னு சொல்லலாம். இங்க பாருங்க, தம்மீஸானது நக்கிராவாக இடம்பெற்று நஸ்பு பெறும். இப்ப நாங்க நஸ்பு பெறுகின்ற சட்டங்கள் நிறைய படிச்சுக்கிறோம். மஃபூலும் பிஹி நஸ்பு செய்யும் செயற்படு பொருள். மஃபூலுல் முத்லக் படிச்சோம். அல் மஃபூல் லி அஜ்லிஹி படிச்சோம். அல் மஃபூல் மாஹு படிச்சோம். அல் மஃபூல் ஃபீஹி படிச்சோம். இதெல்லாம் மஃபாயில்கள், மன்சூபாத். இதெல்லாமே நஸ்பு செய்யும். அந்த தொடர்ல வாரொன்று தான் இந்த தம்மீஸ். தம்மீஸும் என்னென்றால் ஒரு நக்கிராவான சொல் நஸ்பு செய்யும். சரியா? இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதை நீங்க விலையும் கொண்டா சரி. ஏன்னால் இது கடந்த காலங்கள்ல வினாக்கள் வந்தீங்குது. சரியா? தம்மீஸ் சட்டத்தை கேட்டு வந்தீங்குது. இங்க பாருங்க, இப்ப நான் இப்படி சொன்னால் பாருங்க, இஷ்தரைத்து ரித்லன். இப்ப நான் ஒரு ராத்தல் வாங்கினேன் என்று மட்டும் சொன்னால் அதுல ஒரு முபுகம் தானே, தெளிவின்மை இருக்குது. ஒரு ராத்தல் வாங்கினேன், அந்த ஒரு ராத்தல் என்ன? பால் ராத்தலா, அரிசி வாங்கிக்கிறீங்களா, பருப்பு வாங்கிக்கிறீங்களா? சரியா? என்ன என்று சொல்லி தெளிவின்மை ஒன்று இருக்குது, முபுகம் இருக்குது. அது சொன்ன முபுகம். இப்ப இஷ்டரைத்து ரித்லன் என்று சொன்னால் அங்க முபுகம் ஒன்று இருக்குது. அதை நாங்க இந்த இஷ்டரைத்து ரித்லன், ஒரு ராத்தல் வாங்கினேன் என்ற அந்த வசனத்தில் இருக்கின்ற முபுகம, மயக்க நிலைய இல்லாமக்கிறதுக்கு நாங்க என்ன சொன்னோம்? ஜெய்தன் என்று சொல்லிக்கிறோம். ஜெய்தன். சரியா? அப்ப இந்த இடத்துல ஜெய்தன் என்றது மஃபூலும் பிஹி அல்ல, இது தம்மீஸ். இஷ்தரைத்து ரித்லன், ஒரு ராத்தலை வாங்கினேன். அப்ப ரித்லன் என்றது மஃபூலும் பிஹி, ஜெய்தன் என்றது தம்யீஸ், நக்கிரா மன்சூப். இஷ்தரைத்து ரித்லன் ஜெய்தன், ஒரு ராத்தல் எண்ணெய் வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன். அப்ப இந்த ஜெய்தன் என்றது தம்யீஸ். சரியா? இது பல வடிவங்கள்ல வரும். நான் மிக சுருக்கமாக இந்த இடத்துல சொல்றேன். 5 வகையான தம்மீஸ் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. மல்ஹூல், மல்ஃபூத், அதெல்லாம் இருக்குது. நான் அந்த வகைகள் எல்லாம் இந்த இடத்துல விரிவாக சொல்லல. இது தம்மீஸ் என்று மட்டும் விளங்கினா போதும். உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு 2 புள்ளிகளை பெறுவதற்கு மட்டும் மிக சுருக்கமாக சொல்றேன். இன்னொன்று சொல்றேன்டா, நாங்க படிச்ச அதத் மௌதூதிக்கு தானே 11ல இருந்து 99 வரைக்கும் உள்ள மஅதூத் எல்லாமே தம்மீஸ் தான். அஹத அஷர என்று சொல்றோமே 11. இப்ப நாங்க அஹத அஷர என்று ஒரு வசனத்தை சொன்னால் அல்லது ஒரு சொல்ல சொன்னால் 11 என்றால் என்னது? 11 ஆடா, மாடா, மாம்பழமா, தேங்காயா என்று நாங்க என்ன செய்யணும்? வரையறுக்கணும் அல்லது அதை விளக்கணும். அப்ப பாருங்க, அஹத அஷர் கலமன். கலமன் பாருங்க, கலமன்றது தம்மீஸ் தான், மஅதூத், நக்கிரா மன்சூப். இங்க பாருங்க, இஷ்தரைத்து இஸ்ரீன, 20 வாங்கினேன், 20 வாங்கினேன். அப்ப 20 என்ன வாங்கினது அந்த இப்ப 20ன்றது ஒரு முபுகம் தானே, மூடல் தானே, தெளிவில்லை தானே. 20 என்றால் யாரும் யோசிக்கலாம். 10 பேர் இருந்தால் 10 பேரும் 10 விதமாக யோசிக்கலாம். அப்ப அந்த 10 பேர் அந்த யோசனையையும் அந்த சந்தேகத்தையும் அந்த மூடலையும் கிளியர் பண்ற,
தெளிவுபடுத்துகின்றதுதான் இந்த தம்யீஸ். இஷ்தரைத்து இஷ்ரீன கிதாபன் என்று சொன்னால் வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. 10 பேரும் 10 யோசிக்க தேவையில்லை. 20 புத்தகங்களை வாங்கினேன். அப்ப பாருங்க, நக்கிரா மன்சூப், நக்கிரா மன்சூப். அப்ப இந்த கிதாபன் என்றது தம்யீஸ், லைஸ மஃபூலு பிஹி. அப்ப இது ஒரு வகையில. இப்ப இங்க பெரும்பாலும் இந்த கிராம், ரித்லன், அது கிலோ, கிராமன், கிலோ. இப்ப இஷ்டரைத்து கிலோ, 1 கிலோ வாங்கினேன் என்றால் சுக்கரன். சரி, அந்த நிறைகளோடு சம்பந்தப்பட்டு இது வரலாம். அதன் மௌதூதோடு சம்பந்தப்பட்டு இந்த தம்யீஸ் வரலாம். அடுத்தது பாருங்க, இஸ்மு தஃப்தீல்ல வாரது. இஸ்மு தஃப்தீல் பாருங்க, ஆனா அக்ஸரு மின்க என்று சொன்னால் என்ன கருத்து? சும்மா விளைவிக்கோங்க. ஆனா அக்ஸரு மின்க, சரியா? அல்லது இங்க ஆனா அக்ஸரு மின்கல, ஆனா அக்பருன்னு வரணும் இந்த இடத்துல. சின்ன பிள்ளை மாத்திக்கோங்க. ஆனா அக்பரு மின்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆனா அக்பர் என்றால் நான் மிகப்பெரியவன், சரியா? அப்ப அவங்களுக்கு அஃப்தல், அஃப்தல் மின் வந்தால் பெட்டர் தென், ஒன்றை விட சிறந்ததுன்னு வரும். இஸ்மு தஃப்தீல வந்து அஃப்தல், அக்ரம், அக்பர், அஹ்சன் அப்படி வந்து மின் வந்தால் ஒன்றை விட பெரியது, ஒன்றை விட சிறந்தது, அப்படிதான் அது வாரம். முஹம்மத் அஃப்தல் மின் அஹ்மத, அஹ்மதை விட, அஹ்மதை விட முஹம்மத் மிகச் சிறந்தவன் என்று சொல்வது. இப்ப அக்பர் என்று சொன்னால் மிகப்பெரிய. ஆனா அக்சர் அல்ல, அக்பர்னு மாத்திக்கோங்க இந்த இடத்துல. அக்பர், சரியா? ஆனா அக்பரு மின்க, என்ன கருத்து? நான் உன்னை விட பெரியவன், சரியா? இப்ப நான் உன்னை விட பெரியவன் என்றால் எதுல பெரியவன்? உயரத்தில் பெரியவனா, வயதில் பெரியவனா, அறிவில் பெரியவனா என்று நாங்க என்ன செய்யணும்? அந்த மூடலை இல்லாமக்கணும். ஆனா அக்பரு மின்க சின்னன், நான் உன்னை விட வயதில் பெரியவன், சரியா? இப்ப ஒரு பணக்காரன் ஒரு ஃபக்கீரை பார்த்து சொல்றார், ஆனா அக்ஸரு மின்க மாலன். குர்ஆன்ல வருது, ஆனா அக்ஸரு மின்க மாலன், உன்னை விட எனக்கு அதிகமாக ஈக்குது. ஆனா அக்ஸரு மின்க, உன்னை விட என்னிடம் அதிகம் இருக்கின்றது. எதிர அதிகம் ஈக்குது? மாலன், செல்வத்தில். அப்ப உன்னை விட செல்வத்தில் நான் அதிகமாக பெற்றிருக்கிறேன். ஆனா அக்ஸரு மின்க மாலன். அப்ப ஆனா அக்பரு மின்க சின்னன், சரியா? அப்ப இஸ்மு தஃப்தீல்ல வந்து தம்யீஸ் வாரது. பெரும்பாலும் இந்த மின் வரும், மின்னுக்கு பிறகு வாரத்துல அதை விளங்கப்படுத்துறது வந்து தம்யீஸாக இருக்கும். இது நிறைய வரும். ஆனா அக்பரு மின்க சின்னன், ஆனா அக்ஸரு மின்க மாலன், சரியா? சொல்லாமே ஆனா அக்ஸரு மின்க இல்மன், உன்னை விட அறிவில் நான் அதிகமாக பெற்றிருக்கிறேன், நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனா அக்ஸரு மின்க இல்மன், அப்படி சொல்றது. அப்ப இது இன்னொரு மெத்தட்ல வரும். அடுத்தது பாருங்க, இப்படி டிரெக்டாக வாரது பாருங்க. இன்தல அல் இனா, இனாண்டால் பாத்திரம், கோப்பை. இன்தல அல் இனா ஊ, பாத்திரம் நிரம்பி வழிந்தது, பாத்திரம் நிரம்பியது. இப்ப பாத்திரம் நிரம்பியதுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா அவங்கள்ட்ட சிந்தனையில பலது வரலாம். பாத்திரம் ஏதாவது நிரம்பிக்குது, பாத்திரத்துல காசு இருக்குதா, பணம் இருக்குதா, அது பணத்தால நிரம்பிக்குதா, நாணயத்தால நிரம்பிக்குதா, நீரால நிரம்பிக்குதா, பாலால நிரம்பிக்குதா, சரியா? அல்லது உங்களுக்கு அல்லது அது பெட்ரோலால நிரம்பிக்குதா, இது சரி கேட்கிறோம். அப்ப நாங்க சொல்றோம் முபுகமான அந்த வசனத்தை, இம்தல அல் இனா என்றால் நிரம்பியது, பாத்திரம் நிரம்பியது. மா என்று சொன்னால் அந்த மூடல், முபுகம், சந்தேகம், தெளிவின்மை, தெளிவு கிடைக்கின்றது. இம்தல அல் இனா உமா, பாத்திரம் நீரால் நிரம்பியது, சரியா? இம்தல அல் இனா மா அன், மா என்றது தம்யீஸ், பாத்திரம். அப்ப நீரால் என்று இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, உன்னை விட வயதில் என்று நாங்க சொல்றோம். சின்னன்று வயதில் பெரியவன். இங்க மா என்றதுக்கு நீரால் நிரம்பியது. இன்தல அல் இனா மா அன், பாத்திரம் நீரால். சொல்லுவாங்க ஃபாதல் கல்பு, உள்ளம் பிரவாகம் எடுத்தது. ஃபாத் என்றால் வழிந்தோடியது, பிரவாகம் எடுத்தது. எனவேதான் நாங்க வெள்ளப்பெருக்குக்கு சொல்றோம் ஃபைதானாத்துன்னு சொல்லுது. ஃபைதானும் ஃபைதானாத் என்றால் ஃப்ளோட், வெள்ளப்பெருக்கு, வெள்ளம்.
ஃபாதல் கல்பு, உள்ளம் பிரவாகம் எடுத்தது. எதால? ஃபாதல் கல்பு சுரூரன், சந்தோஷத்தால் உள்ளம் பிரவாகம், சந்தோஷத்தால உள்ளம் நிரம்பி வழும். சரியா? அப்படித்தான் நான் சொல்றேன். அப்ப இது ஒரு மெத்தட். இன்தல அல் இனாஉ மா. அடுத்தது பாருங்க, இதுவும் இஸ்மு தஃதீலால் மின் வரல டிரெக்டா. அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத். அப்படி சொல்ற, அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத். ஃபீல் என்றால் யானை. யானை மிருகங்கள்ல மிகவும் பிரமாண்டமானது. அதுகம் என்றால் பிரமாண்டமானது, மிக பெருசு. அக்பரை விட பெருசுதான் அதுகம். தஹ்முன், தஹ்முன் அதுகம். அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத். யானை என்பது மிருகங்கள்ல மிகவும் பிரமாண்டமானதுன்னு சொல்றோம். எதுல? ஜிஸ்மன், உடம்பளவில், உடம்பில். அப்ப யானை மிருகங்களுள் உடம்பளவில் மிகவும் பிரமாண்டமானது. சரியா? அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத் ஜிஸ்மன். உதாரணமா சொல்லுங்க. முஹம்மதுன், முஹம்மதுன் அஃதலு தாலிபி ஹுலுகன். முஹம்மதுன் அஃதலு, சரியா, தாலிப் அல்லது அஃதலு துல்லா. சொல்லுங்க. முஹம்மதுன் அஃதலு துல்லாப் என்றால் என்ன கருத்து? முஹம்மத் மாணவர்களும் மிகச் சிறந்தவன். எதால மிகச் சிறந்தவன்? ஹுலுகன், பண்பாட்டில். முஹம்மதுன் அஃதலு துல்லாபி ஹுலுகன். ஹுலுகன் என்பது தமீஸ். சரியா? முஹம்மத் மாணவர்களுள் பண்பாட்டில் மிகவும் சிறந்தவன். சொல்லுங்க. ஜெய்துன் அஃதலு துல்லாபி இன்ஃபாகன். ஜெயித் செலவழிப்பதில் மாணவர்களுள் மிகச் சிறந்தவன். இன்ஃபாக்கன், இன்ஃபாக்கனால் செலவழிக்கிறது. அப்ப அங்க இன்ஃபாக்கன், ஹுலுக்கன், ஜிஸ்மன், மாஅன், சின்னன், கிதாபன், ஜெய்தன் என்று வாரது எல்லாமே தமீஸ். எல்லாமே பாருங்க நக்கிரா மன்சூப். இது மஃபூலும் பிஹி அல்ல. உதாரணமாக இப்படி ஒரு வசனம் தரப்பட்டு, உதாரணமா சொல்லுங்க, அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத்தி ஜிஸ்மன் என்று வந்து இப்படி அண்டர்லைன் பண்ணிப்பாங்க. கேள்வி அப்படித்தான் வரும். சரியா? ரைட். அப்ப கேட்பாங்க, எப்படி கோடிடப்பட்டுள்ள இந்த சொல் என்ன? சரியா? கோடிடப்பட்டு அல் கலிமா அல்லதி தஹ்தஹா ஹத்துன் துசம்மா. அல் கலிமத்துல்லதி தஹ்தஹா ஹத்துன் துசம்மா. கோடிடப்பட்டுள்ள இந்த சொல் அழைக்கப்படுகின்றது. அப்ப மஃபூலும் பிஹி நாலு விட சொல்லுங்களேன். அல் மஃபூலும் பிஹி, அல் ஹால், அல் மஃபூல் முத்லக், அத்தமீஸ் என்று நாலு விடைகள் தரப்படும். இப்ப நீங்க எதை செய்யணும்? அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத் ஜிஸ்மன். அப்ப இது என்ன சட்டம்? ஹால் அல்ல, மஃபூலும் பிஹி அல்ல, மஃபூல் முத்லக்கும் அல்ல, இது தமீஸ். இதை நீங்க விளங்கி கொண்டா சரி. சரியா? தம்மீஸ் வந்து ஒரு நீண்ட பாடம். அட வகைகள் இருக்குது. நான் இந்த வகைகள் எல்லாம் சொல்லி விலாவாரியாக உங்களுக்கு சொல்லல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. இந்த 5 வகையை நீங்க பார்த்துக்கோங்க. அதன் மௌதுத்து 11 தொடக்கம், சரியா, 99 வரங்காட்டில் வர மாதுவது எல்லாமே தம்மீஸ் தான். கிலோ நிறையோட வருகின்ற கிலோகிராம் அல்லது ரித்தில், சரியா, அல்லது அந்த பத்தானன் என்று வர ஏக்கர் என்று வரக்கூடிய அப்படி என்று வந்தால் அதுக்கு பிறகு வருகின்ற அந்த சொல் வந்து அது தம்யீஸ். தம்யீஸ். இஸ்மு தஃதீலுக்கு பிறகு மின் வந்து ஒரு சொல் வந்தால் அது தம்யீஸ். அல்லது இப்படியான வசனம் இன்தல அல் இனாஉ மா அன் இப்படி வந்தால் அதுவும் தம்யீஸ்ன்னு நீங்க விளங்கிக்கோங்க. அடுத்தது இஸ்மு தஃதீலோட வந்து அதை விளக்குவதாக தம்யீஸ் இடம்பெற முடியும். அதாவது இங்க அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத் என்றால் மிருகங்களுள் மிகவும் பிரமாண்டமானது என்றது வசனம் சரி. ரெண்டாவது அது ஒரு முபுகம் இருக்குது. எதில பிரமாண்டமானது? உயரத்திலா அல்லது உடம்பிலா, தோற்றத்திலா? ஷக். அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத்தி ஜிஸ்மன், அல் ஃபீலு அத்ஹமுல் ஹயவானாத்தி ஷக்லன் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியும். சொல்ல முடியும். அடுத்தது
இருக்கு. ஓகே நாங்க அப்ப